சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். கோயிலுக்கு போமா? நீங்க வேண்டுதல் பலிச்சிரும்லமா? வேண்டுதல் பலிக்குங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. கண்டிப்பா பலிச்சிரும். ஏங்க இங்க வாங்க. என்ன ராதா? அங்க பாருங்க யார் இருக்காங்கன்னு. அங்க பாருங்க செவந்தி ஐஸ்வர்யாவும் இருக்காங்க. என்ன ராதா இப்ப என்ன பண்றது? அவங்க பார்த்தா பிரச்சனை ஏறுமே. என்னங்க இது? இந்த நேரம் பார்த்து இவங்களும் கோவிலுக்கு வந்திருக்காங்க. எனக்கும் ஒன்னும் புரியலையே ராதா. குழந்தை இவரை தூக்கிட்டு வந்திருக்கோம் நாம. பார்த்துட்டா அப்புறம் ஏதாவது பிரச்சனை ஆயிருமே. சின்ன குழந்தைங்க ரெண்டு தம்பிய காணும்னு கையில சூடத்தை ஏத்தி கோயிலையே சுத்தி வருதுங்க. கையெல்லாம் எவ்வளவு புண்ணாயிடுச்சு தெரியுமா? அவ்வளவு பாசம் தம்பி மேல. இவங்க என்ன சொல்றாங்க? குழந்தைங்க கையில சூட ஏத்துனாங்களா? இந்த குழந்தைங்களுக்கு என்ன கஷ்டம்னே தெரியலடி. இந்த சூட்டை தாங்கிட்டு குழந்தைங்க கோயில் சுத்தி வந்துருச்சுங்களே. ஆமாமா, எல்லாம் கடவுளுக்கு தான் வெளிச்சம். ராதா, நந்தினியும் மதுமிதாவும் தம்பிக்காக ஏதோ சூட ஏத்தி வேண்டியிருக்காங்க போல. அத பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஐயோ, கண்டிப்பா தம்பி கிடைச்சிருவான்ல? கண்டிப்பா கிடைச்சிருவாம்மா. எதுக்கு தேவையில்லாம இப்படி பண்ணி வச்சிருக்கீங்க? எனக்கு பாவங்க. அந்த குழந்தைங்க தம்பிக்காக என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க ஏங்க இப்படி பண்றீங்க? எனக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. பேசாம கையோட குழந்தைய கொண்டு போய் கொடுத்துடலாங்க. இன்னைக்கு குழந்தை கோயிலுக்கு வர வச்சது கூட இதுக்காக கூட இருக்கலாம். இந்த குழந்தை கொடுக்கறதுக்காக தான் கடவுளா பார்த்து நம்மள கோயிலுக்கு வர வச்சிருக்காரு. வாங்க கொடுத்துடலாம். ஏய் ராதா, கொஞ்சம் சும்மா இரு. இப்ப குழந்தை கொண்டு போய் கொடுத்தா அவ திரும்ப பூர்ணிமா கையில தான் கொடுப்பா. பூர்ணி கையில கொடுக்கவா நாம இந்த குழந்தைய வச்சிருக்கோம். கொஞ்சம் பொறுமையா இரு. என்னங்க பொறுமையா இருக்கிறது? பிஞ்சு குழந்தைங்க கைங்க அங்க பாருங்க. எங்க ஒரு குழந்தைக்காக குடும்பமே இவ்ளோ கஷ்டப்படுறாங்க. நாம இப்படி குழந்தைய ஒளிச்சு வைக்கிறது தப்பு இல்லையா? கடவுள் நம்மளுக்கு ஏதாவது தண்டனை கொடுக்கதான் போறாரு. அதெல்லாம் ஒரு தண்டனையும் கொடுக்க மாட்டாரு. அப்படி தண்டனை கொடுக்கறதா இருந்தா அந்த பூர்ணிமாவுக்கு தான் கொடுப்பாரு, நமக்கு இல்ல. நாம செவந்தி குழந்தைக்கு நல்லதுதான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு வேணா இது தப்பா தெரியலாம், ஆனா நாளைக்கு இது நல்லதுன்னு தெரிஞ்ச உடனே எல்லாரும் உணருவாங்க. நீ வேணா பாரு, புரிஞ்சுக்கிறாதா? இவன் நமக்கு வேணும். அந்த எண்ணத்துல ஸ்ட்ராங்கா இரு. இத பாரு, முதல்ல நாம என்ன வேண்டுதலுக்கு வந்தோமோ அதை செய்யற வழியை பார்ப்போம். அவங்க போற வரைக்கும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுவோம். அமைதியா இரு ராதா. சரி வாங்க வீட்டுக்கு போலாம். சரி வா ராதா, சாமி காலடியில் வச்சு வேண்டிக்கிட்டு குழந்தை வாங்குவோம். வா. ஐயாக்கு நம்மள தெரியாதுல்லங்க? தெரியாதுமா.
வாங்க வணக்கம். வாங்கம்மா. ஐயா சாமி பாதத்துல வச்சு குழந்தைய தரீங்களா? சரிம்மா கொடுங்க. தமிழ் வா 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 வா. ம். பார்த்து பார்த்து. வா வா. சாமி பார்க்கலாமா?